காலை வணக்கம். இது வழக்கு வந்து ஒரு டாக்டரினை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டரின் ஆஃப் க்ளீன் ஹேண்ட்ஸ். நீங்கள் நீதிமன்றத்தை அணுகும்போது சுத்தமான கைகளுடன் நீங்கள் அணுக வேண்டும். டாக்டரின் ஆஃப் தவறான தகவல்கள், சிவில் கேஸ்லலாம் தவறான தகவல், ரிட் கேஸில் தவறான தகவல் கொடுத்து நீங்கள் உத்தரவுகள் பெற முடியாது. தவறான நடவடிக்கைகள், ஐடன் சீக் விளையாடுறது, கண்ணாம்பூச்சி விளையாடுறது, என்ன சூழ்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் நீதிமன்றங்களில் நடக்காதுன்றதுக்கு இது தீர்ப்பு உதவும். இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட்டு 1262. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1262. டுமாரோ லேண்ட் லிமிடெட் பார்ட்டி வேர்சஸ் ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். ஹட்கோவால் அதை வந்து மீட் அவுட் பண்ண முடியல. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த டுமாரோக்காரர் முதல்ல ஒரு சூட்டு போடுறாரு. அந்த சூட்டு பெண்டிங்கில் இருக்கும்போது கோர்ட்டு வந்து டிபாசிட் பண்ண சொல்லுது. அவர் பண்ணாமல் சூட்டை விட்ரா பண்ணிக்கிறார். செகண்ட் சூட்டு போடுறாரு. செகண்ட் சூட்டில் என்ன போடுறாருன்னா, அதில் வந்து கோர்ட் ஃபீ ஓட்ட சொல்கிறாங்க. அதனால் அந்த ப்ரேயரை பாதி பொசஷன் ப்ரேயரை விட்ரா பண்ணிக்கிறாரு. அப்புறம் இவருடைய இதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க கீழ்கோர்ட்டில். இவர் வந்து நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து, இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷனை வந்து அட்கோ ஃபுல்ஃபில் பண்ணல, அதனால் அவர் கட்டண பண்ணிட்டு திருப்பி சொல்லி பார்ட்லி டிகிரி பண்ணிட்டு செக்ஷன் 34 சிவில் ப்ரொசீஜர் கோர்ட்டில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவர் வந்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளில் வந்து கண்ணாம்பூச்சி காட்டுறாரு, என்ன அப்புறம் வந்து சூழ்ச்சி பண்ணுறாரு. ஒரு சரியான முறையில் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடாதனால டாக்டரின் ஆஃப் க்ளீன் ஹேண்ட்ஸை அப்ளை பண்ணி இவருக்கு ரிலீஃப் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கிரிப்ஷனரி ரிலீஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டினை பண்ணிட்டாங்க. அது தீர்ப்பை படிங்க, வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு கவனிங்க. என்ன நல்ல தீர்ப்பு தான். எனக்கு இன்றைக்கி உங்கள் கூட இதுதான் பகிர்ந்துக்கணும்னு இருக்குது. காலை வணக்கம். நன்றி.